இன்றைக்கி நவீன உலகத்தில் யாருக்குமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. அட்வைஸ் பண்ணால் ஏற்றுக்கவும் மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ். இந்த கதையை கேளுங்களேன். தீபக்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். இருந்தாலும் போவான், அவங்க அப்பாவோட கம்பல்ஷனால். காலையில் எப்போதும் போல் பொழுது அழகாக விடிஞ்சோடனே ப்ரஷ் பண்ண போனான். கரெக்டாக செஞ்சான், ஏன்னா அது ஹேபிட். அதுக்கப்புறம் 2 இட்லி சாப்பிட்டான். பசிச்சதோ பசிக்கலையோ இன்னும் இல்லை. அந்த இட்லி சாப்பிட்டோன்னா ஸ்கூலுக்கு போனே தலை சுத்தம், மயக்கமாக வரும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு 2 இட்லி சாப்பிட்டான். அது சாப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு அவனுக்கு. ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஒன்றும் ஆர்வம் இல்லை, இருந்தாலும் அப்பா சொல்கிறாங்களே போய் தான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷனில் ஸ்கூலுக்கு போகிறான். போகிற வழியில் அவனுக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா 500 ரூபாய் கிடைக்குது. அந்த இடத்துல 500 ரூபாவை பார்த்தோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த 500 ரூபாய் வந்து நம்ம வச்சுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்கூல் கட் பண்ணிவிட்டு படத்துக்கு போகலாம், அப்புறம் ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், ஒரு கோக், லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீமோட முடிச்சிடணும் அப்படின்னு அவனோட பகல் கனவு ரொம்ப நீளமாகவே போயிட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து அருணோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவர் சொல்கிறாரு, தம்பி நீ வந்து என் பையனோட கிளாஸ் தானே, அவன் கிட்ட பணம் கொடுத்தேன், மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டான், நீ கொஞ்சம் இதை ஸ்கூலில் கட்டிடுமா, இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு, அதனால தான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாராம். இது கேட்டோடனே அவனுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இவனோட அப்பா கைத்தில் தொங்கிட்டு தான் வேலை பார்க்குறாரு, பெயிண்டருங்க. ஆனால் ஸ்கூலில் டியூ டேட் சொன்ன உடனே ஃபீஸ் கட்டிடுவார். ஆனால் தன்னோட ஃப்ரெண்டு அருணோட அப்பா பேங்க்கில் மேனேஜராக இருக்கார், லாஸ்ட் டேட்டில் தான் ஃபீஸ் கட்டுறாரு. அதை அவன் கம்பேர் பண்ணி பார்க்குறான். இதுக்கு என்ன காரணம்? படிப்புக்கு அவர் கொடுத்த பேஷன் தான் காரணம். இப்போ தான் இவனுக்கு புரியுது, அப்பா வந்து நம்ம படிப்புக்காக எவ்வளோ பேஷனேட்டாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இவனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுனால நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டணுன்ற முடிவு எடுக்கிறான். அந்த முதியவர் அங்கே வராரு, மரத்துக்கு கீழே வராரு, என்னவோ தேடுறாரு. என்ன ஏன் தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 500 ரூபாய் தாள் வச்சுருந்தேன், அதை எங்கேயோ விட்டுட்டு தம்பி, இங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறே இவனுக்கு தோணுது, இந்த 500 ரூபாய் அவர் தான் அப்படின்னு சொல்லி, இதுவாக பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கிறாரு. தொலைஞ்ச பொருள் திரும்பி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த தம்பி கையை பிடிச்சி ஒரு முத்தமிடுறாரு. இவனுக்கு அப்படியே கடவுள் மாதிரி அந்த இடத்துல தோணிச்சான். நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது அந்த எண்ணம் நமக்குள்ளே தானாக எழதானே செய்யும். அதுக்கப்புறம் அவன் எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான். அவனோட டிசையர் எதுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் அன்வான்டாக நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அன்வான்டை நீங்கள் எப்போ ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற பேஷனை கொண்டு தான். நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ, உங்களோட கோல் எதுன்னு சொல்லி அதை நீங்கள் பேஷனாக கொண்டு போனீங்கன்னா, உங்களை மிஸ்பிஹேவியர் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க வாழ்க்கையில். இந்த கதை உங்கள் மனசை தொட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.